அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, அருமையான பங்குனி மாதம் 1ஆம் நாள், குரோதி வருடம். நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். தமிழ் மாதம் முதல் நாள் நிச்சயம் அன்னதானம் செய்ய வேண்டும். நாம் திருப்பூரில் அன்னதானம் செய்கிறோம். தளபதி முத்துரத்னம் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார். சிறப்பாக நம்ம அன்னதானம் செய்ய இருக்கிறோம். 15/3/2025 அருமையான சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே காலையில் சனி ஓரையில் போய் பெருமாளை வழிபடுங்க. சனிக்கிழமை காலையில் 6 to 7 சமைக்காதீங்க. சனி ஓரையில் எப்போவுமே சமையல் செய்யாதீங்க. அது உடல்நலத்துக்கு நல்ல விஷயம் அல்ல. சனி ஓரையை தவிர்த்து மற்ற நேரங்களில் எந்த நாளுமே சனி ஓரையில் சமைக்காதீங்க. சனி சமையலுக்கு உண்டானவர் அல்ல. அதனால் சனி ஓரையை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் போய் சமையல்லாம் பண்ணலாம். நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு கடனை திருப்பி செலுத்துங்கள். சனிக்கிழமை அன்னைக்கு வட்டி கொடுங்க, கடனை திருப்பி செலுத்துங்க, கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுங்க, தங்கம் வாங்குங்க. சனி பெருக்கம் பெருகிட்டே இருக்கும். இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க. நான் என்ன பண்ணாலும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது, அஷ்டமி சனிக்கிழமையெல்லாம் பார்த்து செய்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் திதி யோக கரணத்தோடு சேர்த்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க, திதி யோக கரணம், நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம், உலக பேச்சு தினம். பிற்பகல் 2:38 வரைக்கும் பிரதமை திதி, அதன் பின்பு தொகுதியை திதி, தேய்பிரை தொகுதி. காலை 9:02 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு நாள் முழுவதுமே அஸ்தம். பிற்பகல் 1:03 வரைக்கும் கண்டம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம், யோகாதிபதி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் ரோகிணி, அவயோகி சந்திரன். அதன் பின்பு விருத்தி நாம யோகம். விருத்தி நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகாதிபதி புதன். அவயோக நட்சத்திரம் மிருக சீரிசம், அவயோகி செவ்வாய். அதிகாலை 1:48 வரைக்கும் பாலவ கரணம். அதன் பின்பு பிற்பகல் 2:38 வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். சனிக்கிழமைகளில் கடன் கொடுத்து பல பேர் இன்னைக்கு கடன் அடைபட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைங்க. அடுத்தது இறைவனே பார்த்து கொள்வான். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க, நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் சாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமம் துயில், அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம்
துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.